கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா? பல நேரத்துல ஐயோ வாழ்க்கை ஏன் இப்படி சோதனையா நிறைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அந்த சோதனையெல்லாம் நம்ம பொறுமையா ஜெயிச்சு வந்தோம்னா நம்ம ஒரு வெற்றியாளரா இருப்போம். வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். யோபு 23:10. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? வாழ்க்கையில சோதனைகள் வரும்போது அதை நம்ம ஜெயமா கடந்து வரும்போது நம்ம தங்கமா மாறிடுவோமா? அப்பனா நம்ம வெற்றியாளரா இருப்போம். ஒரு ஒரு கல் பாங்கான இடத்துல விழுந்துச்சு. அப்போ சுத்தி இருந்த மரங்கள் எல்லாம் சொல்லுச்சு அந்த விதைக்கிட்ட, நீ வளராத, ஏன்னா நீ விழுந்திருக்க இடம் சரியில்லாத இடம் அப்படின்னு. ஆனா இந்த விதை சொல்லுச்சு, நான் வளருவேன், எல்லா பிரச்சனையும் ஜெயிச்சு வருவேன் அப்படின்னு முளைக்க ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துச்சு. ஆனா மற்ற மரங்கள் மாதிரி நேரா வளரல. அது குறுக்கு நெடுக்குமா வளர்ந்தது. அதோடைய கிளைகள்லாம் வித்தியாசமா இருந்தது. மற்ற மரங்களை பார்க்கும்போது பார்க்கறது கூட அது நல்லாவே இல்லை. மற்ற மரங்கள் எல்லாமே இந்த மரத்தை கேலி செய்யும். எப்படி இருக்கிற, எங்களை மாதிரி நிமிர்ந்து நிற்காம கூனி குறுகி போயிருக்கியே அப்படின்னு. ஆனா இந்த மரம் அதெல்லாம் பத்தி கவலையே படலை. தன்னுடைய வேர்களை அந்த கல்குள்ள எப்படி இறக்கி அதோடைய சத்தை உறிங்கணும் அப்படின்றதுல கவனம் செலுத்துச்சு. ஒரு நாள் பயங்கர புயல், காத்து, மழை வந்தது. நேரா நின்ன மரங்கள் எல்லாமே விழுந்துருச்சு. ஏன்னா அது வளைஞ்சு கொடுக்கல. ஆனா இந்த வளைவும் நெளிவுமா இருந்த மரம் நல்ல காத்துக்கு வளைஞ்சு கொடுத்து அப்படியே நின்றுச்சு, கீழே விழாம. அந்த ஒரு மரம் தான் இருந்ததுனால அந்த ஊர் மக்கள் எல்லாம் அதோடைய நிழல்ல இருக்க ஆரம்பிச்சாங்க. பிள்ளைகள் அதுக்கு கீழே விளையாட ஆரம்பிச்சாங்க. அந்த மரத்தை சுத்தி ஒரு பெரிய புத்துணர்ச்சியே ஏற்பட்டுச்சு. நமக்கு ஏற்படுற சோதனைகள் இப்படிதான் நம்மளை குறுக்கி நெருக்கி அப்படியே வளைச்சி எடுக்கும். ஆனா அதெல்லாம் நம்ம ஜெயிச்சு வரும்போது நம்ம நிச்சயமா வெற்றி பெறுவோம். அடுத்த கதையில் சந்திப்போம்.